அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். மனிதனால் அடக்கவே முடியாத ஒரு உணர்வு என்னன்னு தெரியுமாங்க? அதுதான் ஆசை. அந்த ஆசையின் அஸ்திவாரம் எதுன்னு தெரியுமாங்க? மண் தாங்க. கருவில் இருக்கும் வரை மண்ணோடு தொடர்பு இல்லை. வெளியில் வந்த பின்னும் தாய்மடியில் இருக்கும் வரை தனக்கென்று ஒரு தனித்த சிந்தனை எந்த குழந்தைக்கும் இருப்பதே இல்லை. எப்போது ஒரு குழந்தை மண்ணை தொட ஆரம்பிக்கிறதோ அப்போது நுழைகிறது அதனுள் மண்ணாசை. முதலில் தான் படுத்திருக்கும் இடம் தன் இடம் என்று நினைக்க துவங்குகிறது. அது மட்டுமா? போதுமா? போதாது. உள்ளுழைந்த ஆசை விட்டுவிடுமா என்ன? புரள்கிறது குழந்தை. இன்னும் இடம் கிடைக்கிறது. அதுவும் தன் இடம் என்ற பின் முன்னோக்கி நகர்கிறது, தவழ்கிறது இடம் பிடிக்க. அதுவும் போதவில்லை. கண்படும் இடமெல்லாம் தனதாக வேண்டுமே என்று எழுந்து முயற்சிக்கிறது நடப்பதற்கு. எழுகிறது, நடக்கிறது, ஓடுகிறது. இத்தனை இடம் கிடைத்தும் போதவில்லை. மண் மட்டும் போதுமா? மண்மேல் இருக்கும் அத்தனை சுகங்களும் வேண்டுமே. ஓடுகிறது, 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 தேடுகிறது, தேடுகிறது, தேடுகிறது. வாழ்நாள் முழுதும் தேடியே ஓய்கிறது. முதுமையில் தளர்ந்து மறுபடியும் மண்மேல் விழும் வரை ஓய்வதில்லை. எல்லாம் ஓய்ந்த பின்னே, உயிர் பிரிந்து போன பின்னே மண்ணால் வந்த மனிதனின் ஆசை மண்ணுக்குள்ளேதான் புதைக்கவும் படுகிறது. இத்தனைக்கும் காரணமான இம்மண்ணை மட்டும் அத்தனை எளிதாய் எவராலும் துறக்க முடியாது. வாழும் காலத்திலேயே மண்ணாசையை, மண்ணால் கொண்ட உணர்வுகளை துறந்து நின்றதால்தான் அவர் பெயர் துறவி என கண்ணன் கூறியதை கேட்ட அர்ஜுனன் திகைத்தான். அதனால்தான் மண்படாது பீஷ்மரை அம்பு படுக்கையில் ஏற்றச் சொன்னாயா கண்ணா? விழிகள் விரிய கேட்டான் அர்ஜுனன். சரியான புரிதல்தான் அர்ஜுனா. பிதாமகர் பீஷ்மர் வாவென்று அழைக்காமல் மரண தேவனால் அவரை நெருங்கக்கூட இயலாது. வாழும்போது மண்ணோடுதான் கொண்டது உறவறுத்து துறவியாய் வாழ்ந்தவர் பீஷ்மர். இறுதி நேரத்தில் மண் மீது விழுந்துவிட்டால் மண் அவரை விட்டுவிடுமா என்ன? மறுபடியும் வாழ வேண்டும் என்ற ஆசை தன் மண் அவருள் புகுத்திவிட்டால், மீண்டும் எழுந்து பீஷ்மர் துறவு மறந்து மண்ணை ஆழ ஆசை கொண்டு விட்டால், இவ்வளவு நாள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை துறவு வாழ்வின் பலனாக உன்னால், என்னால், ஏன் எவராலும் அதை தடுத்து நிறுத்திவிட இயலாது என்பதால்தான் அம்பு படுக்கையில் கிடத்த சொன்னேன் அவரை என்றார் முக்காலமும் உணர்ந்த கிருஷ்ண பகவான். இறுதி வரை அவரை மண்ணை பார்க்க விடாமல் விழிகளை விண்ணோக்கியே இருக்கச் செய்தேன் என்றான் கண்ணபிரான். பீஷ்மர் தவறலாம் அர்ஜுனா, ஆனால் அவர் கொண்ட தத்துவம் தவறிவிடக்கூடாது என்றார் கண்ணபிரான். இந்த தத்துவத்தை தான் தற்பொழுது புரிந்து கொண்டேனா? இனி இந்த மண் வேண்டாம் என என்னால் போரிடாமல் விலக முடியாதா என்று ஆதங்கத்தோடு கேட்டான் அர்ஜுனன். சிரித்தார் கண்ணன். நீ நிற்பதே மண் மீதுதான், உன் இருப்பே மண் மீதுதான் என்ற பின் விலகி எங்கு செல்ல முடியும் அர்ஜுனா? விண்ணோக்கி செல்ல உனக்கான காலம் இன்னும் வரவில்லை என்றான பின் மண்ணில்தான் போராட வேண்டும், மண்ணோடு தான் போராட வேண்டும், மண்ணிற்குள் தான் மறைந்து மண்ணாகும் வரை என்றான் கண்ணபிரான். அர்ஜுனனுக்கு புரிந்தது. மண்ணில் கலக்கத்தான் இத்தனை போராட்டங்களா? மண்ணாக மாறத்தான் இந்த ஒவ்வொரு பிறவியும் நாம் கொண்ட சுகங்களும் துக்கங்களும் மண்ணால் தான் அருளப்பட்டதா? அதை அடையத்தான் இந்த வாழ்க்கை போராட்டமா? எதை வெல்ல நினைத்தோமோ அதில்தான் அடங்கப் போகிறோமா? இங்கு நான் கண்ட உறவுகள் அத்தனையும் இந்த மண் தந்ததுதான். உறவுகளையும் உணர்வுகளையும் கொடுத்த மண்தான் அவைகளை திரும்பியும் பெற்றுக்கொள்ளப் போகிறது. எனில் நான் என்பது யார்? நான் என்பது வெறும் மண்தானா? இதை புரிந்து கொள்ளவே வாழ்க்கை. புரிந்தாலும் புரியாவிட்டாலும் நீ யார் என்பதை என்றாவது ஒரு நாள் இந்த மண் புரிய வைத்துவிடும் என்று கிருஷ்ண பகவான் கூறுகிறார். இதை படித்து கொண்டு இருக்கும் நானும் சரி, நீங்களும் சரி, நமது உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் மண்தான் நாம் அடைய போகும் இறுதி பாக்கியமும் இந்த மண்தான். எவர் முந்துகிறார் என்பது மட்டும்தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம். இங்கு ஒவ்வொருவரும் வாழ்வும் குருஷேத்திரமே.
ஒவ்வொருவரும் அர்ஜுனரே. விளங்கச் சொல்ல விளக்கிச் சொல்ல கண்ணன் என்னும் சாரதி ஒருவர் ஒவ்வொரு உள்ளத்திலும் உண்டு. அப்போது நம் சாரதி யாருங்க? கண்ணபிரான். அவர் எங்கே இருக்கார்? நம் உள்ளத்தில் தான் இருக்கிறார். அந்த சாரதி சொல்வதை கேட்டு நாம் வாழ்ந்தோம் என்றால் என்றுமே நம் வாழ்வில் சுகம்தான். ஓம் நமோ நாராயணா என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பாரதத்தில் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.